நான் ராகவ். நான் ஒரு பிசினஸ்மேன். ஆரம்பத்துல என்னோட பிசினஸ்ல சின்ன லாஸ் ஆனதுனால, நான் வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாயிட்டேன்னா, டெய்லி எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும். அது இல்லாம இருக்கவே முடியாது. ஆஃபீஸ்க்கு போறதில்ல, வீட்ல யார் கூடயும் பேசுறதில்ல, தனிமையில இருந்து ட்ரிங்க்ஸ் பண்றது, மனைவிய போட்டு அடிக்கிற அளவுக்கு பசங்கள அடிக்கிறது, இந்த சங்கு புஷ்பி போன்ற அரிய வகையான மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அடிக்ஷன் கில்லர் பவுடர். இதை வந்து நீங்க வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் பாதிப்புகளும் இல்லாம நாள்தோறும் எடுத்துக்கக்கூடியது தான். இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா உடல் உள்ள மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு உங்களுடைய உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும். அதே மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல உள்ள அடிக்ஷன் கில்லர்ல பாத்தீங்க அப்படின்னா விடாரிகாந்த், வசம்பு, சங்கு புஷ்பி, பிரம்மி போன்ற அரிய வகை மூலிகைகளால் செய்யப்பட்டதுதான் இந்த லிக்விட். இதை வந்து டீ, காஃபி, ஜூஸ் என பல ஃபார்ம்ல உள்ள குளிர்பானங்கள்ல கூட நம்ம கலந்து கொடுக்கலாம் தாராளமாக. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் உள்ளவர்களுக்கு ரொம்ப விரைவாக நரம்புகளும் மூளையும் சரி, உடல் உறுப்புகளும் சரி ரொம்ப சீக்கிரமாக பாதிப்படையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குடிப்பழக்கம். குடிப்பழக்கத்தை தினந்தோறும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் மிக எளிதில் பாதிப்படையும். புகைப்பிடிப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலில் வந்து நெஞ்சு சளி மாதிரி உருவாகி பிராங்கியோஸ்டாட்டிஸ் அந்த பிராங்கைட்டிஸ் போன்ற பல பிரச்சனைகள் உருவாகி மூச்சு திணறல், ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனைகளும் இதனால வருது. போதைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உடலுக்கும் வந்து உடல் உறுப்புகளின் பாதிப்பானது வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. அடிக்ஷன் கில்லர் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மது மற்றும் போதை பழக்கம் எந்த வடிவத்துல வந்தாலும் அது அடியோட ஒழிக்கப்படணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். பொதுவா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தராவது இந்த குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க கூட பாதிக்கப்பட்டிருக்க. இந்த பழக்கம் நம்ம கூட இருக்கிற நெருங்கிய நண்பர் கூட இருக்கலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இல்லாத இந்த பழக்கம் நமக்கு எப்படி வந்துச்சு, அதனால நம்ம இப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கவலையை விடுங்க, உங்க யோசனைக்கான பதில் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர்.